ஹாய் வீவர்ஸ், சாலிட்வொர்க்ஸில் சர்க்குலர் காம்பனன்ட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாலிட்வொர்க்ஸ் அசம்பிளி ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். நியூவில் போயிட்டு அசம்பிளி இது கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துப்போம். ஆல்ரெடி நான் 3 பார்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை வச்சு தான் நம்ம சர்க்குலர் காம்பனன்ட் பேட்டர்ன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டை நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணி உள்ளே வச்சுப்போம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அசம்பிளியில் எதை ஓப்பன் பண்ணுறோமோ அது ஃபிக்ஸ்டு காம்பவுண்ட்டாக க்ரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இந்த பிளேட்டுக்கு ட்ராக் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த ரெண்டையும் தான் இப்போ மேட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபேஸும் பேக் சைடில் இருக்கிற ஃபேஸும் இந்த ப்ளூ கலர் பிளாக்கோட இன்சைடில் இருக்கிற ஃபேஸும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டும் சேம் ஆகிக்கும். அடுத்தது கோயின்சிடென்ட், இந்த 2 சர்க்கிளையும் மேட் பண்ணோம்னா கோயின்சிடென்ட் ஆயிரும். ஸோ இப்போ 2 பிளாக்கையும் மேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்ட்டு இன்சர்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்ட் இன்சர்ட் காம்பவுண்ட்ஸில் போயிட்டு பின், இந்த பின்னை ட்ராக் பண்ணி உள்ளே கொண்டு வந்துட்டோம். இந்த பின்னை இந்த சர்க்கிளுக்குள்ளே மேட் பண்ணோம். சர்க்கிளோட ஐடியும் பின்னோட அவுட்டர் சர்ஃபேஸையும் செலக்ட் பண்ணுறோம். ஸோ கான்சென்ட்ரிக் இப்போ மேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மேட்டில் ஒரே ஒரு மேட் மட்டும்தான் பண்ணியிருக்கோம் கான்சென்ட்ரிக்கு. ஸோ இப்போ பின் மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த பின்னை நம்ம இப்போ அரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ட்ராக் பண்ணால் பார்த்திங்கன்னா இந்த பின்னு மூவ் ஆகும். ஸோ இது மூவ் ஆகக்கூடாது, அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இதை லைட்டாக வெளியே எடுத்துகிட்டு ஸோ பின்னோட இன்னர் ஃபேஸை மேட் பண்ண போகிறோம். அதுக்கு பின்னை நல்லா ஜூம் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா பின்னோட இந்த ஃபேஸும் அதே மாதிரி இந்த ப்ளூ கலர் பிளாக்கோட இன்னர் ஃபேஸ், அந்த ஸ்டெப்போட இன்னர் ஃபேஸ், அந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ரெண்டுமே கோயின்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பின்னை வெளியே எடுக்க முடியாது. 2 மேட்டில் நம்ம பின்னை லாக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சர்க்குலர் காம்பனன்ட் பேட்டர்ன் பற்றி பார்க்கலாம். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் ப்ளூ கலர் பாக்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எந்த பார்ட்டை பேட்டர்ன் பண்ண போகிறோமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாக்ஸில் எதை சுற்றி நம்ம பேட்டர்ன் பண்ண போகிறோம் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இப்போது 3வது பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கவுண்டிங் இருக்கும். நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் பேட்டர்ன் க்ரியேட் பண்ண போகிறோம். செகண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 360 டிகிரியா இல்லை 250 அந்த மாதிரியா அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஈக்குவல் ஸ்பேஸிங்னா நம்ம எவ்வளோ டிகிரி சேஞ்ச் பண்ணாலும் ஈக்குவலாக மூவ் ஆகும். ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்பரை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுவே பார்த்திங்கன்னா ஈக்குவலாக ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிக்கும். நான் கவுண்டிங் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணும்போது நாம் ஈக்குவல் ஸ்பேஸிங் கொடுத்துருக்கறனால அது ஆட்டோமேட்டிக்காகவே அந்தந்த பொசிஷனில் போய் மேட் ஆகிக்கும். ஸோ இதுவே டிக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம டிகிரியை சேஞ்ச் பண்ணும்போதோ இல்லை கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணும்போதோ அது நம்ம கரெக்டான இடத்துல மேட் ஆகாது. மெயினான பாயிண்ட்டு அந்த ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸோ நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நான் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுக்காம நான் ஆங்கிள் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணேன். இப்போ மறுபடியும் நம்ம டிக் கொடுத்துப்போம். டிக் கொடுத்தோம்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக மேட் ஆகிக்கும். லீனியர் காம்பனண்ட்டுக்கும் சர்க்குலர் காம்பனண்ட்டுக்கும் ஒரே வித்தியாசம்தான். அதில் XY யூஸ் பண்ணுவோம், இதில் ஆங்கிள் யூஸ் பண்ணுவோம். மற்றதெல்லாம் கான்செப்ட் சேம் தான். நெக்ஸ்ட்டு எடிட் ஃபியூச்சர் கொடுத்துட்டு லாஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் டு ஸ்கிப், நமக்கு எந்த பார்ட் வேண்டாமோ அந்த பாயிண்ட்டை மட்டும் கிளிக் பண்ணோம்னா ஸோ அந்த 2 மட்டும் ரிமூவ் ஆயிரும். இது லாஸ்ட் டைம் லீனியர் காம்பனண்ட்லேயும் பார்த்தோம், சேம் கான்செப்ட் தான். இந்த அசம்பிளியில் இன்னொரு ஆப்ஷன் பற்றி பார்ப்போம். இது என்னென்னா அசம்பிளி மோஷன். ஸோ இதில் நான் மேட் கொடுத்துருக்கேன் எல்லோ கலர் பிளாக் அண்ட் ப்ளூ கலரில் மேட் கொடுத்துருக்கிறதுல இதில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட் வச்சு நம்ம எல்லோ கலர் பிளாக்கை அப்படியே ரொட்டேட் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். மவுஸோட ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த பின்னை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ரொட்டேட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இது அப்படியே ரொட்டேட் ஆகுது. மேட்டோட ஆப்ஷனில் இது அப்படியே ரொட்டேட் ஆகும். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா அசம்பிளி மோஷன் கண்ட்ரோல். ஸோ நம்ம எந்த ஆக்சிஸ் வேணாலும் இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த ரொட்டேட் ஆப்ஷனை நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. எல்லோ கலர் ரவுண்டை லாக் பண்ணுறதுக்காக அந்த பிளாக்கோட பிளேன், அதாவது ரைட் பிளேனோ அதை ஃபஸ்ட்டு பிளாக்கோட ப்ளூ கலர் பிளாக்கோட ஃப்ரண்ட் பிளேனையும் செலக்ட் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரொட்டேட் ஆகிட்டு ரெண்டும் மேட் ஆயிரும். ஸோ இப்போ 2 பிளேனும் பார்த்திங்கன்னா கோயின்சிடென்ட்டில் இருக்குது. இது இப்போ கோயின்சைடில் இருக்கிறதுனால நம்ம ரொட்டேட்டும் பண்ண முடியாது, ஃபுல்லாக லாக் ஆகிக்கும் எல்லா சைடுமே. சாலிட்வொர்க்ஸ் அசம்பிளியில் சர்க்குலர் காம்பனன்ட் பேட்டர்ன் பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு டாபிக் பற்றி பார்க்கலாம்.